அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்த அந்த புகைச்சல் நேத்து நைட்ல இருந்து நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருக்கு. சீமான் அவர்களே காரை விட்டு இறங்கி வந்து திமுக நிர்வாகிய தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவிட்டு இருக்கு. நிறைய சேனல் வந்து பிரேக்கிங் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கடந்த காலங்களிலேயே நாம் தமிழர் கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க திமுக நபர்கள் வந்து வீரனை உள்ள இறக்கிட்டு வந்து சலசலப்பை ஏற்படுத்துறது, பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப காலமா பார்த்துட்டு தான் இருக்கோம். இடும்பாவனம் கார்த்திக் பேசுறப்போ குறுக்க பேசுறது, இல்ல காளியம்மாள் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல பயணிச்சாங்கல்ல, அப்போ அவங்க மேடையில பேசிட்டு இருக்கப்போ ஒரு பெண் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம ஒரு திமுக உடன்பிறப்பு வந்து உள்ள இறக்கிட்டு வந்து பாட்டில தூக்கி அவங்க மேல எரிஞ்சது. சீமான் அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்கப்பவே கீழே இருந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல வந்து கத்துறது, நான் கேள்வி கேட்கறேன்னு சத்தம் போடுறது, அதுக்கு சீமான் அவர்கள் வந்து கோவப்படுறது, இத மாதிரி விஷயங்களை நிறைய பார்த்திருக்கோம். இது போக பிரஸ் மீட் நடக்கிறப்போ யாரோ ஒரு ஊப்பியோ இல்ல வேற யாரோ வந்து வேணும்னே சீமான் அவர்களை வந்து கோவப்படுத்துற மாதிரி இல்ல வந்து ஏதாவது எரிச்சல் மூட்டுற மாதிரி கேள்வி கேட்கறத நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாமே அப்பப்போ அங்கங்க ஒரு புகைச்சல் மாதிரி இருந்துட்டு இருந்தது, ஒரு சலசலப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் நிர்வாகிகள் வந்து அதை கலைச்சி அப்படி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஆனா நேத்தி சீமான் அவர்கள் காரை விட்டு இறங்கி வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் போயிட்டு இருக்கு. கூட்டம் எங்க நடந்தது அப்படின்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் வந்து ஒரு மாநாடு அப்படிங்கிறத நடத்துறாங்க. என்னத்துக்காக அப்படின்னா ஒரு 20 அம்ச கோரிக்கை, இந்த மாதிரி அரசு பணியாளர்களுக்கு வந்து வெவ்வேறு துறையை சேர்ந்தவங்களுக்கு இது மாதிரி இந்த டிமாண்ட்லாம் இருக்கு, இந்த திமுக அரசு வந்ததுன்னா செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ செஞ்சு கொடுக்கல, ஆட்சியே முடிய போகுது, ஸோ எங்களுடைய 20 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விருதாச்சலத்துல ஒரு மாநாடு அப்படிங்கிறத நடத்துறாங்க. அதுல சிறப்பு விருந்தினரா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு அவர்கள், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வராங்க. சீமான் அவர்கள் ஒரு மேடையில வந்து மக்களுக்கு ஆதரவா நின்று பேசுறாங்க அப்படின்னா அந்த பேச்சு எந்த அளவுக்கு ஒரு வீச்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த பேச்சை நான் முழுசாவே பார்த்தேன். உண்மையாலுமே ஒரு அருமையான ஸ்பீச் தான். ஸ்பீச் முடிச்சுட்டு இறங்கி கார்ல ஏறுறதுக்காக சீமான் அவர்கள் வராங்க. கார்லயும் ஏறிட்டாங்க. கார் வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியில நகர்ந்து போறப்போ திமுகவை சேர்ந்த கடலூர் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க எம்.ஆர். ரங்கநாதன் அப்படிங்கிற நபர் வந்து எப்போ சீமான் கார் வெளியில வரும் நம்ம வம்பு வளர்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அதே மாதிரி சீமான் அவர்களுடைய காரு வெளியில வந்த உடனே ஆள் வந்து ஏற்கனவே வீரனை வந்து உள்ள அனுப்பியிருக்காரு. எல்லாம் ஃபுல் இதுல மப்ல தான் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியும் அவர் இதை மாதிரி தான் அந்த ஏரியாவில் சுத்தக்கூடிய நபரா, நிறைய இடங்கள்ல வந்து இதை மாதிரி குடிச்சிட்டு சண்டை போடுறதெல்லாம் பண்ணக்கூடிய நபர் தானா இந்த எம்.ஆர். ரங்கநாதன். ஸோ சீமான் அவர்களுடைய கார் வந்த உடனே முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சீமான் அவர்களை ஒருமையில பேசுறது, திட்டுறது அப்படிலாம் செஞ்சிருக்காரு. இது போக கார்ல முன்னாடி அடிச்சது, உதைக்கிறது, போதையில என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை மாதிரிலாம் ரொம்ப சீமான் அவர்களை ரொம்ப ஆபாசமா ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்காரு. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்னு கிடையாது, பொதுமக்களா இருந்தா கூட இத மாதிரி ஒரு தலைவர், அரசியல் தலைவரை பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல. அந்த இடத்த நீங்க நான் யாரா இருந்தாலும் உங்களுக்கு சீமான் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், உங்க கருத்து மேல உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம். ஆனா அவங்கள போயிட்டு தரக்குறைவா பேசுறது, ஒரு 8% ஓட்டு வாங்கின கட்சியோட தலைவரை வந்து நீங்க வழிமறைச்சு, ஒரு போதையில வழிமறைச்சு இத மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அநாகரிகம். நாகரிகத்தை பத்தி நாம எங்க திமுக காரங்கள்ட்ட பேசுறது, சோ யூஸ் இல்லைல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள், பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த எம்.ஆர். ரங்கநாதனை அங்கிருந்து பிடிச்சி இழுத்து ஒரு 2 அடிலாம் போட்டு அங்கிருந்து தள்ளிட்டு போயிருக்காங்க. காவல்துறை என்னப்பா பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திமுக நபர் வந்து ஒருத்தர் வம்பு வளர்க்கிறார் அப்படின்னா நாம் தமிழர் சம்பந்தமான கூட்டத்துல அவங்க வந்திருக்கக்கூடிய இடத்த வம்பு வளர்க்குறாங்க அப்படின்னா வேடிக்கை பார்ப்பாங்க, பெருசா எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது. சோ அதுக்கப்புறம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து விலக்கி அதுக்கப்புறம் அந்த எம்.ஆர். ரங்கநாதனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா என்ன செய்தி வெளியாயிடுச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் கீழே இறங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்கள்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தம்பிகள் நீங்க போய் இதை பாத்துங்க, பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சீமான் அவர்கள் எங்கேயுமே பசங்களை முன்னாடி தள்ளி விட்டது கிடையாது. அவங்க இறங்கி வந்து முன்னாடி நின்று பசங்க எல்லாம் பின்னாடி தான் நிறுத்துவாங்க. எதா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் அவர்கள் வந்து நிற்பாங்க. அதே மாதிரிதான் நேத்தி அந்த பிரச்சனை சலசலப்பு ஏற்பட்டப்போ கார்ல இருந்து இறங்கி வந்து என்ன அடிடா ஏன்ட்ட வாடா அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் வந்து முன்னாடி வந்திருக்காங்க. பட் அது அந்த கிரௌடா இருந்தது இல்லையா, சோ அந்த விஷுவலை வச்சு நைட்டு ஒரு 7:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. அந்த விஷுவலை வச்சு நிறைய சேனல்ஸ் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா
சீமான் அவர்கள் வந்து திமுக நிர்வாகியை தாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரேக்கிங் மாதிரி திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காங்க. பட் அங்க அந்த ஸ்பாட்ல இருந்த நிர்வாகிகள்கிட்ட நம்ம கேட்கிறப்போ சீமான் அவர்கள் தாக்கலாம் இல்ல, இறங்கி வந்தாங்க, சலசலப்பு இருந்தது, கோவப்பட்டு பேசினாங்க. ஆனா இந்த தாக்குற விஷயம்லாம் நடக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள இந்த சேனல்ஸ் காட்டக்கூடிய அந்த ஃபுட்டேஜ்லயே வந்து நமக்கு தெரியுது கை படல. ஆனா கை பட்ட மாதிரி சீமான அடிச்ச மாதிரி இவங்க கட்டம் போட்டு காட்டுறது என்ன, வட்டம் போட்டு காட்டுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. பட் நாம அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்ச வரைக்கும் சீமான் அவர்கள் அடிக்கலாம் இல்ல, ஆனா கோவப்பட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சீமான் அவர்கள் கோவப்படுறது அப்படிங்கிறது நமக்கு புதுசு கிடையாது. ஒரு மனுஷன் மக்களுக்காக உண்மையா நேர்மையா இருக்கவனுக்கு எப்பொழுதுமே ஒரு கோபம் அப்படிங்கிறது வருங்க. நான் எப்படி இருக்கேன், நான் எதை மாதிரி இருக்கேன், என்னடா நீ, நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, என்னடா நீ வந்து கேள்வி கேட்கிற அப்படிங்கிற கோபம் ஒரு நேர்மையாளனுக்கு கண்டிப்பா வரும். சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் பல பிரஸ் மீட்ல பல இடங்கள்ல அதை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவனை போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு வந்து 12 மணிக்கு கடை ஓப்பன் ஆகிறதுக்குள்ள எம்.ஆர். ரங்கநாதன் வந்து திரும்ப வந்து ஏதாவது வீரனை உள்ள இறக்க தயாராகிடுவாரு. இது வந்து ஒரு பெரிய நடவடிக்கை அப்படிங்கிறத திமுக எடுக்க மாட்டாங்க, அது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் இனிமேல் வரக்கூடிய இந்த தேர்தலை நெருங்கி வரக்கூடிய இந்த நாட்கள்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா திமுக எப்படியாவது நாம் தமிழரை ஒடுக்கணும், சீமான் அவர்களுடைய குரவலைய நெரிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சின்னதா நடந்தா போதும், அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சம்பவத்தை நீங்க உதாரணமா எடுத்து பார்க்கணும். அதை தமிழ்நாடே பார்த்தது. ஏர்போர்ட் மூர்த்தி மேல எந்த ஒரு தவறும் கிடையாது. அவருக்கு இறங்கி கார்ல இருந்து இறங்கி போறாரு, ஒரு 3-4 பேர் வந்து சுத்தி தாக்குறாங்க. 5-6 நிமிஷம் வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க தாக்குறத தடுத்துட்டு தான் இருக்காரு. கடைசி நேரத்துல ஏதோ பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு, அவ்வளவுதான் நடந்த சம்பவம். அதுதான், அதுவும் தமிழ்நாடு டிஜிபி ஆபீஸ் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த சம்பவத்தை கவர் பண்ணியிருந்தது. தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதுல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மேல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஏர்போர்ட் மூர்த்திய இப்ப கிட்டத்தட்ட ஒரு 70 நாளா குண்டாஸ் போட்டு இந்த திமுக அரசால உள்ள வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உள்ளதான் இருக்காங்க. தப்பே இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சும் ஒரு நபரை வந்து இந்த திமுக துணிச்சலா உள்ள வைக்க முடியுது. அப்படிங்கிறப்போ சீமான் அவர்கள் மேல தப்பே இல்லைனாலும் இத மாதிரி காரை விட்டு இறங்கி வந்தப்போ இந்த கூட்டத்தில் இப்ப சேனல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, சீமான் அவர்கள் தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இதை வச்சு சீமான் அவர்கள் தாக்கலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சும் ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு சீமான் அவர்கள் மேல. இன்னும் 201 இல்ல 202 இந்த வழக்கையும் கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. இனிமே வரக்கூடிய கூட்டங்கள்ல இது மாதிரி பிரச்சனை அப்படிங்கறத கண்டிப்பா திமுக காரங்க தொடர்ச்சியா சீமான் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அங்க அந்த நேரத்தை வந்து ரொம்ப சரியா கையாள வேண்டியது அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு ரொம்ப முக்கியம். சீமான் மாதிரியான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு களத்துக்கு, அரசியல் களத்துக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால நமக்கு சீமான் அவர்கள் ரொம்ப முக்கியம். இனிமேலாவது நாம் தமிழர் தம்பிகள் வந்து இத மாதிரி விஷயங்களை வந்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்து இத மாதிரி சலசலப்பை தடுக்க முயற்சி அப்படிங்கிறத பண்ணோம். பட் என்ன பண்றாங்க, நம்ம உடன்பிறப்புகள் வந்து வீரன் உள்ள போச்சுன்னா என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம தன்னை மீறி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி முடிவுக்கு வரும், ஆட்சி முடிவுக்கு வந்தாதான் முடிவுக்கு வருமா, இல்ல இதுக்கு அப்புறமாவது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.